வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 2.19ல் இருக்கக்கூடிய 7th சம் தான். ஓகேங்களா? ஏபிசி 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி செகண்ட் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஏ மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி. தேர்ட் டிவிஷன் ஏ மைனஸ் பி பவர் டி ஈக்குவல் டு ஏடி மைனஸ் பிடி. இதை தான் நம்ம வந்து இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம கிளாஸில் போய் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இது ஏ பிசி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிசியை கண்டுபிடிப்போம். ஸோ எல்ஹெச்எஸில் ஏ இன்ட்டு பிசியை எடுக்கிறேன். அதில் பிசியை தான் ஃபஸ்ட்டு செய்கிறேன். ஸோ பியோட டேட்டா 4015, சியோட டேட்டா 2012. ஸோ பிசி அப்படின்றப்ப 7 மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ராவை அப்படியே எழுதுகிறேன். 4040 1515. செகண்ட் ரோ, ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஃபில் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு காலம் ஓகே, ஃபஸ்ட்டு காலம் இங்கே எழுதிட்டேன், செகண்ட் காலம் இங்கே எழுதிட்டேன். இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? 2 4s are 8. அதாவது ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஜீரோவால் எதை மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் 0. 4 0 0, 4 இன்ட்டு 0, 0 இன்ட்டு 2 0. ஓகேங்களா? ஜீரோவால் எதை மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் 0 தான். 1 இன்ட்டு 2 2 ப்ளஸ் 5 இன்ட்டு 1 5, 1 0 0, 5 2s are 10. ஓகேங்களா? ஸோ வர்ற ஆன்சரு 8 0 7 10. இது ஏபிசி. அதே இது ஏ இன்ட்டு பிசி அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். அடுத்தது பிசிக்கான ஆன்சர் என்ன வந்துச்சோ அதை எடுத்து எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ 1 2 அப்படியே ஃபுல்லாக எழுதுங்க. செகண்ட் ரோவை 1 3. ஃபஸ்ட்டு காலம் 8 7, செகண்ட் காலம் 0 10 0 10. ஓகேங்களா? ஸோ இது ஏபிசி, ஏ மேட்ரிக்ஸு பிசிக்கான ஆன்சர். ஸோ ஏ மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரோவை தான் அந்த 7 மேட்ரிக்ஸில் 2 இடத்துலையுமே போட்டிருப்பேன். அதே இது செகண்ட் ரோவை இங்கே செகண்டில் 2லையும் போட்டிருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு காலம் 8 7 இருக்கு இல்லையா, இதை அப்படியே 8 7 8 7 போட்டிருப்பேன். செகண்ட் காலம் 0 10 0 10 0 10. ஓகேங்களா? 1 இன்ட்டு 8 8, 2 இன்ட்டு 7 14, 1 இன்ட்டு 0 0, 2 10s are 20, 1 into 8 8, 3 7s are 21, 1 0 0, 3 10s are 30. ஸோ அப்போ ஏ இன்ட்டு பிசி ஆட் பண்ணுங்க. 14 + 8 22, 20 + 0 20, 29 30. ஸோ இது வந்து ஏபிசி. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாப்பா ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஏபி இன்ட்டு சி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏபியும் பிஐ மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரோட சிஏ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஆர்ஹெச்எஸ் ஏபி இன்ட்டு சி. ஏபியை கண்டுபிடிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். செகண்ட் ரோ ஃபுல்லாக இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காலத்தை இங்கே ஃபில் பண்ணுங்கள். செகண்ட் காலத்தை மேலேயும் கீழே. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் 1 இன்ட்டு 4 4, செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் 2 இன்ட்டு 1 2, ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் ஜீரோவால் எதை மல்டிபிள் பண்ணாலும் 0, 2 இன்ட்டு 5, செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு 4 1 4 4, 1 இன்ட்டு 3 3, 1 0 0, 3 5 15. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 6 10 7 15. ஜீரோவோட 15 ஆட் பண்ணால் 15. ஸோ இது வந்து என்னது? ஏபிக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஏபி இன்ட்டு சி போட போகிறோம். ஸோ ஏபிக்கான ஆன்சர் இது. சியை வந்து பக்கத்தில் எழுதுகிறேன். இது ஏபி, இது சி. ஓகேங்களா? ஏ இன்ட்டு பி தான் இது, இது சி.
ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதுங்க. 6 10 6 10. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 1 2 1. செகண்ட் காலம் 2 into 6 12. 10 into 1 10. 6 into 0 0. 10 into 2 20. 2 7s are 14. 15 into 1 15. 7 zeros 0. 5 15s. Sorry, 15 2. 15 into 2 30. இதை ஆட் பண்ணுங்க. 22. இதை ஆட் பண்ணால் 20 29 30. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? 12 plus 10 22. 0 plus 20 20. 14 plus 15 29. 0 plus 30 30. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சிருக்க ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது? 22 29 20 30. 22 29 20 30. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, அடுத்து பார்க்குற போகிறது 7th சம்மில் செகண்ட் டிவிஷன். A மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி. அதாவது ஏக்கும் பிக்கும் சப்ராக்ஷன் இருக்குது. வர்ற ஆன்சரை சியோட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஏவையும் சி மல்டிபிள் பண்ணுறோம், பிஐயும் சியை மல்டிபிள் பண்ணுறோம், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் டிவிஷன். வாங்க இப்போ பார்ப்போம். செகண்ட் டிவிஷன் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஏ மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி. ஏபி. ஓகேங்களா? ஏ மைனஸ் பியை மட்டும் எடுக்கிறேன். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏபி எடுக்கிறேன். இதில் ஏ மைனஸ் பியை மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்றது 1 2 1 3 மைனஸ் பி 4 0 1 5. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 இந்த மைனஸ் 4. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் நம்பர் எடுங்க. 2 மைனஸ் 0 1 மைனஸ் 1 3 மைனஸ் 5 அப்படியே எடுத்து எழுதுறேன். ஸோ இப்போ 1 மைனஸ் 4 அப்படின்றது பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடுங்க. ஏன்னா ரெண்டுமே ஆல்டர்னேட் சைன் தான். ஸோ அப்போ மைனஸ் 3 2 மைனஸ் 0 2 1 மைனஸ் 1 0 3 மைனஸ் 5 5லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 2 5ன்றது மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் 2. இது ஏ மைனஸ் பி. அடுத்தது ஏ மைனஸ் பி இன்ட்டு சி. ஸோ ஏ மைனஸ் பிக்கான ஆன்சர் நான் அப்படியே எடுத்து எழுதுகிறேன். இன்ட்டு சி. சி வந்து 2 0 1 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். யூஸிங் 7 மெத்தட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரோவை 2 இடத்துல எழுதுறேன். செகண்ட் ரோவை எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு காலமை செகண்ட் காலம். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்து எழுதிட்டேன். இதை மல்டிபிள் பண்ணுவோம். மைனஸ் 3 இன்ட்டு 2. ஓகேங்களா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறேன். ப்ளஸ் 2 இன்ட்டு 1. அடுத்தது இது மைனஸ் 3 இன்ட்டு 0 ப்ளஸ் 2 இன்ட்டு 2. ஸோ இன்ட்டுக்கு நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். மல்டிப்ளிகேஷன் ஃபுல்லாக 0 இன்ட்டு 2 0 இன்ட்டு 2 மைனஸ் 2 இன்ட்டு 1. ஸோ ப்ளஸ் போட்டுட்டு மைனஸ் 2 1. ஓகேங்களா? 0 இன்ட்டு 0 ப்ளஸ் போட்டுட்டு மைனஸ் 2 இன்ட்டு 2. ஸோ இப்போ பாருங்கள், இதே மல்டிபிள் பண்ணால் 2 3 சார் 6 மைனஸ் 6 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 2. 0வால் எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 ப்ளஸ் 2 2 சார் 4. ஓகேங்களா? அடுத்தது 0வால் மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். ப்ளஸ் 2 இன்ட்டு 1 1 இன்ட்டு மைனஸ் 2. ஓகேங்களா? மைனஸ் 2 இன்ட்டு 1 அப்படின்றப்ப ஆன்சர் மைனஸ் 2ல் வரும். 0 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 2 2 சார் 4 பட் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 4. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். மைனஸ் 6 ப்ளஸ் 2. ஓகேங்களா? இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ சப்ராக்ஷன் பண்ணிடுங்க ஆல்டர்னேட் சைன்றப்ப மைனஸ் 6லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால்
-4 ஓகேங்களா. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் என்னவோ அதை தான் எழுதணும். 0 + 4 4, 0 + -2 -2, 0 + -4 -4. ஸோ இதுதான் என்னது, a - b இன்ட்டு c. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுப்போமா. ரைட் ஹேண்ட் சைடு AC - BC. ஸோ இதில் ஏசியை எடுக்கிறேன். இது A, இது C. ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணக்கூடிய 7 மெத்தடு. ஃபஸ்ட் ரோவை அப்படியே எழுதுங்க, செகண்ட் ரோவை அப்படியே எழுதுங்க. ஃபஸ்ட்டு காலம் 2 1 2 1, செகண்ட் காலம் 0 2 0 2. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எழுதுன மாதிரி நான் இண்டிவிஜுவல் எழுதாமல் டேரெக்டாக இந்த ஸ்டெப்பை எழுத போகிறேன். ஓகேங்களா. பாருங்கள், சரி, இந்த ஸ்டெப்பு எழுதாமல் டேரெக்டாக இதை எழுதுறேன். ஓகேங்களா. இது 2 நம்பரை மல்டிபிள் பண்ணுறதுக்கு இதையும் எழுதியிருப்பேன், அதுக்கப்புறம் இதையும் எழுதியிருப்பேன். பட் இங்கே வந்து இதை டேரெக்டாக மல்டிபிள் பண்ணுறதை எழுதுறேன். 1 × 2 2 + 2 × 1 2, 1 × 0 0, 2 × 2 4, 1 × 2 2, 1 3 × 1 3, 1 × 0 0 + 1 × 2 2. இதை ஆட் பண்ணுங்க. 4 4, 2 + 3 5, 0 + 2 2. ஸோ இது AC. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது BC. ஓகேங்களா. பியும் சியும் எழுதிட்டேன். இப்போ இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ரோ 4 0 4 0, செகண்ட் ரோ 1 5 1 5, ஃபஸ்ட்டு காலம் 2 1 2 1, செகண்ட் காலம் 0 2 0 2. ஓகேங்களா. 4 × 2 8, 0 × 1 + 0, 4 0 0 + 0 × 2 0, 1 × 2 2 + 5 × 1 5, 1 × 0 0 + 5 2s are 10. இதை ஆட் பண்ணுங்க. 8 + 0 8, 0 + 0 2 + 5 7, 0 + 10 10. ஸோ நம்மளுக்கு தேவையானது AC - BC. ஓகேங்களா. ஸோ முன்னாடி செஞ்ச ஏசி இங்கே எழுதி வச்சுருக்கணும். பாருங்கள், 4 4 5 2. ஓகேங்களா. இது 2 கிடையாது, கொஞ்சம் பாருங்கள். 1 × 0 0, 3 × 2 6. ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் 6. ஸோ அப்போ எனக்கு என்ன எழுதும், 4 4 5 6 எழுதும். ஓகேங்களா. ஸோ ஏசி அப்படின்றது 4 4 5 6 மைனஸ் பிசி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் 8 0 7 10. ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 4 - 8, 4 - 0, 5 - 7. ஸோ எடுத்து எழுதுகிறேன், ஒரே ஸ்டெப்பில் பண்ணலாம். ஆனாலும் மைனஸ்லாம் இருக்கிறதுனால தப்பு வந்துடும். அப்படின்றதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே எழுதுவோம். இதில் ஒன்றும் வேலை இல்லை, வேகமாக எழுதிட்டோன்னா நமக்கு டைமும் மிச்சம் தான். ஓகேங்களா. இப்போ 4 - 8 ஆன்சர் என்ன வரும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் தான் போடணும். -4, 4 - 0 4, 5 - 7. ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன செய்யணும் அதை எழுதுங்க. 7லேருந்து 5 போச்சுன்னா 2 2 வந்து -2. அதே தான் இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு. ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 4, பெரிய நம்பர் சைன் மைனஸ்ன்றப்போ -4. ஓகேங்களா. இது வந்து AC - BC. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்குவோம். -4 4 -2 -4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கேஸும் எடுத்துகிட்டேன். -4 4 -2 -4. இது ஈக்குவேஷன் 1. ஓகேங்களா. ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா. ஸோ கீழே என்ன பண்ணலாம், ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நமக்கு 7th இருக்கக்கூடிய
செகண்ட் டிவிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் டிவிஷன் பார்ப்போம். தேர்ட் டிவிஷன் இதுதான் கொஸ்டின். a மைனஸ் பி ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a பவர் டிரான்ஸ்போர் மைனஸ் b டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இது a மைனஸ் பியை கண்டுபிடிச்சி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அதே மாதிரி இது a டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி b டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வேலை. ஸோ ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். ஸோ இதில் a மைனஸ் பியை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸ் a அப்படின்றது 1 2 1 3 மைனஸ் மேட்ரிக்ஸ் பின்றது 4 0 1 5. ஸோ அப்போ 1 மைனஸ் 4 2 மைனஸ் 0 1 மைனஸ் 1 3 மைனஸ் 5. ஓகேங்களா? ஸோ இது ப்ளஸ் இது மைனஸ் ஆல்டர்னேட்ஸ் வேறு வேறு சைன் இருக்குது. பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் நம்ம சைனை போடுங்க. ஓகேங்களா? 2 மைனஸ் 0 2 1 மைனஸ் 1 0 3 மைனஸ் 5ன்றப்ப 2 பட் 5 மைனஸ்ன்றப்போ மைனஸ் 2. ஸோ இது ஏபி a மைனஸ் பி. இதோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ a மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, ரோவை காலமாகவும் காலத்தை ரோவை மாற்றும். ஸோ ஃபஸ்ட்டு ரோவை எடுக்கிறேன், அதை அப்படியே நிற்க வைக்கிறேன். ஓகே, படுத்துருக்க எடுத்து நிற்க படி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ரோ அப்படின்றது ஹரிஜாண்டலாக இருக்கும், அதை வெர்டிக்கலாக கொண்டு வந்தாச்சு. செகண்ட் ரோ ஹரிஜாண்டலாக இருக்குது, அதையும் வெர்டிக்கலாக கொண்டு வந்தேன். ஸோ இதுதான் வந்து ஏபி டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் எடுக்கணும். ஏடி மைனஸ் பிடி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஏவை எடுங்க. ஏ வந்து என்னது 1 2 1 3. ஸோ இங்கே எழுதுறேன். ஏடி அப்படின்னா ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் மாற்றுறேன். ஸோ 1 2 இருக்கிறத அப்படி இப்படின்னு பாட்டுறேன். 1 3ன்றதை இந்த மாதிரி மாற்றிட்டேன். இது ஏடி. பிஏ எடுங்க. 4 0 1 5. பிடின்றது 4 0 அப்படியே வெர்டிக்கலாக எழுதுறேன். ஹரிஜெண்டலாக இருக்கிறத வெர்டிக்கலாக எழுதுறேன். இது பிடி. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஏடி மைனஸ் பிடி. ஸோ அப்போ 1 1 2 3 மைனஸ் 4 1 0 5. ஓகேங்களா? ஏவையும் ஏடியும் பிடியும் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 1 மைனஸ் 4 1 மைனஸ் 1 2 மைனஸ் 0 3 மைனஸ் 5. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. 1 மைனஸ் 4 பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனு. 1 மைனஸ் 1 0 2 மைனஸ் 0 2 3 மைனஸ் 5 மைனஸ் 2. இது ஈக்குவேஷன் 2. ஓகேங்களா? ஈக்குவேஷன் 1ல் பாருங்கள். மைனஸ் 3 0 2 மைனஸ் 2 மைனஸ் 3 0 2 மைனஸ் 2. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஹேண்ட் ப்ரூவ். ஓகேங்களா? எழுதிடலாமா? ஸோ இவ்வளோ தான் 7th சம். ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் ஒரு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஒரு தடவை பார்த்து எழுதுங்க, இன்னொரு தடவை பார்க்காம நீங்களாவே ட்ரை பண்ணுங்கள். தப்பு வரும், வரத்தான் செய்யும். வர்ற தப்புல இருந்து நீங்கள் கற்றுக்கோங்க எப்படி தப்பு வராமல் செய்யணும் அப்படின்றத. ஓகேங்களா? எந்த வழியில் போனால் தப்பு வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் தான். நமக்கு சரியான வழி தெரியணுன்றதை விட தப்பான வழி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அடுத்த தடவை அந்த மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்றதான் நம்ம அனுபவங்கள். ஓகேங்களா? ஸோ அதன்படி நீங்கள் செம்ம ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் தான். கண்டிப்பாக நம்மளால் ஃபுல்லாக வாங்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி, நான் என்னோடய கிளாஸ் ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.